அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உலகம் முழுவதும் பாரத நாடு வழங்கியுள்ள இந்த யோக கலையானது உலகம் முழுவதும் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டும் சர்வதேச யோகா தினம் மிகச் சிறப்பான முறையில் கொண்டாடுவதற்காக அனைத்து இல்லங்களிலும் யோகாவை எளிமையாக செய்வதற்காக ஒரு சிறிய முயற்சியாக இந்த யோகா பயிற்சியை தங்களுக்கு வழங்க உள்ளோம். முதலில் ஒற்றுமை மந்திரம் திருப்பி சொல்லுங்க. ஓம் ஓம்காரத்தை 3 முறை நாம சொல்லணும். நேரம் குறைவா இருக்கனால ஒரு முறை சொல்லியிருக்கேன். ஓம் சங்கச்சத்வம் ஓம் சங்கச்சத்வம் சம்பதத்வம் சம்பதத்வம் சம்போ மனாம்சி சம்போ மனாம்சி ஜானதாம் ஜானதாம் தேவாபாகம் தேவாபாகம் யதா பூர்வே யதா பூர்வே சஞ்சானானா சஞ்சானானா உபாசதே. உபாசதே. இந்த மந்திரத்துடன் நம்முடைய யோக பயிற்சியை நாம் துவங்க உள்ளோம். உடலில் உள்ள தசைகளை தளர்வு செய்வதற்கான தளர்வு பயிற்சிகள். முதலில் கழுத்து பகுதி. 1. கழுத்து பின்பக்கமாக மெல்லமாக சாய்க்க வேண்டும். 2. மேலே செல்லும் பொழுது மூச்சை இழுக்க வேண்டும். கீழே குனியும் பொழுது மூச்சை வெளியே விட வேண்டும். 1. 2. அடுத்த பயிற்சி கழுத்து வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் கைகள் இடுப்பில். 1. வலது பக்கம் கழுத்து வலது பக்கம். 2. இடது பக்கம். 1 2. நேராக கழுத்து முழுமையாக கடிகாரம் முன் சுற்றுவது போல் சுற்ற வேண்டும். வலதுபுறம் முதலில். 1 இடது பக்கமாக. 2 நேராக. தோள்பட்டைக்கான பயிற்சி. கைகள் ரெண்டும் தோள்பட்டை. 1 2 3 மேலிருந்து கீழ். 1 2 3 கைகள் பக்கவாட்டில். 1 2 3 4 1 2 3 நேராக. இடுப்புக்கான பயிற்சி. இடுப்பில் கை. 1 சொன்னா நேரம் முன்னாடி குனியணும். 1 2 1 2 இடுப்புக்கான பயிற்சியில் 2வது நிலை. 1 சொன்னா கைகளை மேலே தூக்கணும். மூச்சு இழுத்து பின்பக்கம் சாயணும். 1 2 மூச்சு வெளியே விடணும். தரையை தொடங்கும். 2 1 முழுமையாக பின்னாடி செல்லணும். மூச்சு இழுத்து. 2 நேராக கைகள்
பக்கம் சாய வேண்டும். வலது புறம் முதலில் 1 2 1 2. கைகள் கீழே பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. இடுப்பை வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் திருப்ப போகிறோம். வலது பக்கம் முதல்ல செய்யணும். 1 வலது பக்கம் 2 1 2 1 2. நேராயிடுவோம். கைகளை பக்கவாட்டில் வச்சுக்குவோம். வலது புறமாகவும் இடது புறமாகவும் இடுப்பை திருப்பணும். 1 2 1 2. நேராயிடுவோம். முட்டிக்கான பயிற்சி. கால் சேர்த்து வச்சுப்போம். முட்டியில் கை வச்சுப்போம். 1 முன்னாடி மட்டும் வளைக்கணும். 2 1 2 1 2. நேராயிடுவோம். கணுக்காலுக்கான பயிற்சி. இடுப்பை கை வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் விரல் பகுதி பூமியில் இருக்கணும். பின்னங்கால் தூக்கணும். 1 2 காலை வச்சிடணும். இப்போ விரல் பகுதி தூக்கணும். 3 4 வச்சிடணும். மறுபடியும் 1 மேலே 2 கீழே 3 விரல் தூக்கணும். 4 நேராக. இப்பொழுது நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஆசனங்கள். முதலில் நாம் செய்ய போவது தாடாசனம். தாடாசனம் 1 கைகள் மெல்லமாக பக்கவாட்டில் கொண்டு செல்ல வேண்டும். 2 கைகள் வானத்தை நோக்கி திருப்ப வேண்டும். உள்ளங்கை. 3 கைகள் மெல்லமாக மேலே. கைகள் ஒன்றோடு ஒன்று பின்னி இருக்க வேண்டும். 4 கைகள் பின்னி மேல் நோக்கி உடம்பு எழுந்திருக்கணும். பின்னம் கால் தூக்கி இருக்கணும். இந்த நிலையில 30 வினாடி இருக்க வேண்டியிருக்கும். 5 6 கைகள் திருப்பணும். 7 8. அடுத்து நாம் செய்யக்கூடிய ஆசனம் திரிகோணாசனம். திரிகோணாசனம் 1 கால் ரெண்டும் பக்கவாட்டில் சைடில் வச்சிருக்கணும். கைகள் ரெண்டும் பக்கத்தில். 2 வலது கால் திருப்பணும். பார்வை நேராக இருக்கணும். 3 வலது புறமாக உடல் சாய வேண்டும். வலது புறமாக. 4 கழுத்து திருப்பி உள்ளங்கையை பார்க்கணும். இந்த நிலையில் 30 வினாடி இருக்கணும். நமக்கு நேரம் இன்மை காரணமாக இதில் வேகமாக இருக்கும். நாம் 30 வினாடி நிற்கணும் இந்த நிலையில். 5 6 7 8. இதே வேலையை இடதுபுறமாக செய்ய வேண்டும். 1 கை ரெண்டு பக்கவாட்டில். கை ரெண்டு பக்கவாட்டில் வைக்கணும். 2 இடது கால் திருப்பணும். நேராக பார்வை. 3 இடது பக்கமாக வளைய வேண்டும். 4 கழுத்து திருப்பி மேலே இருக்கக்கூடிய வலது உள்ளங்கையை பார்க்க வேண்டும். 30 வினாடி இந்த நிலையில் இருக்கணும். 5 கழுத்து நேராக.
6 7 பாதம் நேராக 8 நேரம். அடுத்து பாத அஸ்தாசனா. பாத அஸ்தாசனா 1 கைகள் பக்கவாட்டில், 2 நேராக மேல கை, 3 4 கால் முட்டி வளையாமல் தரையை தொட முயற்சி செய்ய வேண்டும். கண் பார்வை கால் முட்டியை பார்க்க வேண்டும். 30 வினாடி இந்த நிலையில் இருக்க வேண்டும். 5 6 7 8 அர்த்த சக்கராசனம். அர்த்த சக்கராசனம் 1 கால்களை உடலளவு பிரித்துக் கொள்ள வேண்டும். கைகள் இடுப்பு, பார்வை நேராக. 2 மெல்லமாக இடுப்புக்கு மேலே பின்னோக்கி வளைய வேண்டும். கண் திறந்திருக்க வேண்டும். வாய் மூடி இருக்க வேண்டும். மார்பு பகுதி விரிவடைந்த நிலையில் நமது சுவாச குழாய் முழுவதும் விரிவடைந்து சுவாசிப்பதற்கான முழுமையான பலனை தரக்கூடிய பயிற்சி. 3 4 கால்களை சேர்த்து அமர்ந்த நிலையில் 1 2 அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனம் பத்தாசனா. 1 கால்கள் இரண்டும் பட்டர்ஃப்ளை மாதிரி 2 காலையும் சேர்த்து வைக்கணும். 2 உள்ளங்கால், பாதம் உள்ளங்கால் 2 சேர்ந்து இருக்கணும். கைகள் முழுவதும் கால் பகுதியை பிடிச்சிருக்கணும். நேராக பார்வை. மூன்று மெல்லமா காலை 2 காலையும் ஒன்றா சேர்த்து நாம் நீட்டி உட்காரணும். அடுத்து நாம் செய்யக்கூடிய ஆசனம் வஜ்ராசனம். 1 வலது கால் மடக்கி உட்காரணும். 2 3 ஓம்காரம். நான்கு 5 அடுத்து அர்த்த உஷ்ட்ராசனா. அர்த்த உஷ்ட்ராசனா 1 முட்டி போட்ட மாதிரி இருக்கணும். கைகளை பட்டைஸ் பகுதியில் வச்சிருக்கணும். மார்பு விரிஞ்ச நிலையில பின்னாடி இருக்கக்கூடிய கைகள் சேர்ந்து இருக்கணும். 2 இடுப்புக்கு மேல மெல்லமா பின்னாடி வளைக்கணும். 3 4 அடுத்தது சசங்காசனா. 1 கால் முட்டி 1 அடி அளவுக்கு பிரிக்க வேண்டும். 2 கைகள் மெல்லமாக மேலே கொண்டு செல்ல வேண்டும். 3
கைகள் முழுவதுமாக தரையில் பட வேண்டும். நெற்றி தரையில் படுவது போன்று முன்னோக்கி வளைய வேண்டும். 5 6 அடுத்தது படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனம். முதலில் புஜங்காசனா. கைகள் மார்புக்கு பக்கத்தில் 2 3 அடுத்தது சலபாசனா. 1 தொடைக்கு அருகில் நம்முடைய கைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். 2 பின்னங்கால் முட்டி மடங்காமல் பின்கால் தூக்க வேண்டும். 3 4 அடுத்தது மல்லாக்கா படுத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஆசனம். வலதுபுறமாக திரும்பி படுக்கும். 1 அடுத்து நாம் செய்ய இருக்கக்கூடிய பயிற்சி உத்தான பாதாசனம். 1 மெதுவாக 2 கால்களையும் சேர்த்து பூமியில் இருந்து 1 அடி உயரத்திற்கு தூக்க வேண்டும். 2 குறிப்பு: உடலில் அறுவை சிகிச்சை செய்திருப்பவர்கள் இந்த பயிற்சியை செய்யும் பொழுது முழு கவனத்துடன் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தது நமது உடல் முழுவதும் முழுமையான ஓய்வடை செய்யக்கூடிய சவாசன் என்று சொல்லக்கூடிய நிலை. உடல் முழுவதும் முழுமையான ஒரு ஓய்வு நிலைக்கு செல்லக்கூடிய இந்த பயிற்சி உடல் முழுவதும் முழுமையான அமைதி நிலை, அமைதியான ஓய்வு நிலை, உடல் மனம் சிந்தனை முழுவதும் முழுமையான ஓய்வு நிலை. ஐந்து நிமிடம் இந்த நிலையில் நாம் இருக்க வேண்டும். சவாசன் நிறைவு செய்யும் முறை: வலது கை தலைக்கு நேராக மேலே கொண்டு செல்ல வேண்டும். 1 வலது கை, 2 வலதுபுறமாக திருப்பி படுத்து ஒருகழிச்சு படுக்கணும். கை மேலே வலது பக்கம் திரும்பி படுங்க, ஒருகழிச்சு கை மேலே படுத்துருங்க, காலை சேர்த்து. 3 எழுந்திருச்சு பத்மாசனத்தில் உட்காரணும். அடுத்து நாம் செய்ய இருப்பது மூச்சு பயிற்சி. முதலாவதாக கபாலபாதி. நமது உடலில் உள்ள கார்பன் ஆசிட் அதை முழுவதுமாக வெளியேற்றக்கூடிய மிக அற்புதமான ஒரு பயிற்சி.
ஒரு நிமிடத்திற்கு 60 முறை செய்ய வேண்டும். தொடர்ந்து செய்வதன் மூலமாக இதை 120 முறை ஒரு நிமிடத்திற்கு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மூச்சை வெளியே மட்டும் விட வேண்டும். உள்நோக்கி மூச்சை இழுக்கக்கூடாது. முழுமையான அமைதி நிலை. அடுத்தது நாடி சுத்தி. ஆள்காட்டி விரல், நடுவிரல் மடங்கி இருக்க வேண்டும். கட்ட விரல், மோதிர விரல், சுண்டு விரல் நீண்டு இருக்க வேண்டும். கபாலபாதி முடிந்தது. நாடி சுத்தி. வலது கட்ட விரல், வலது நாசி அடைத்திருக்க வேண்டும். 1. இடது நாசி வழியாக மெல்லமாக சுவாசிக்க வேண்டும். முழுமையான மூச்சு வந்த பிறகு இடது நாசியை அடைத்து வலது நாசி வழியாக மூச்சை வெளியே விட வேண்டும். 1. நாடி சுத்தி 21 முறை செய்ய வேண்டும். நேரம் இன்மை காரணமாக இதை நாம் இத்துடன் முடிக்கின்றோம். அடுத்து உறுதிமொழி. அடுத்தது உறுதிமொழி. சங்கல்பம். நான் எப்பொழுதும் சரளமற்ற மனநிலையில் இருப்பேன் என உறுதி கூறுகின்றேன். இந்த சமநிலையில்தான் சுய முன்னேற்றம் சிகரத்தை எட்டுகிறது. தனி மனித வாழ்விலும் குடும்பத்திலும் பணிபுரிகின்ற இடத்திலும் சமுதாயத்திலும் மற்றும் உலக அளவிலும் அமைதியும் ஆரோக்கியமும் நல்லிணக்கமும் ஓங்க கடமை ஆற்றுவேன் என நான் உறுதி ஏற்கின்றேன். சாந்தி மந்திரம். ஓம் சர்வே பவந்து சுகினஹ. ஓம் சர்வே பவந்து சுகினஹ. சர்வே சந்து நிராமயா. சர்வே சந்து நிராமயா. சர்வே பத்ராணி பஷ்யந்து. சர்வே பத்ராணி பஷ்யந்து. மா கச்சித் துக்கபாக் பவேத். மா கச்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்பொழுது நமக்கு இந்த யோக பயிற்சி ஆனது மிகவும் எளிமையான முறையில் சாதாரணமாக இருக்கக்கூடிய அனைவராலும் செய்யக்கூடிய மிகவும் மிகவும் எளிமையான பயிற்சிகளை தங்களுக்காக வழங்கியுள்ளோம். இதை முழுமையாக பயன்படுத்தி வருகின்ற ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை நமது குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து இந்த யோகா பயிற்சிகளை செய்து உடல், மனம், அறிவு முழுவதும் முழு ஆற்றலுடன் விளங்க, உடல் நோயற்ற நிலையுடன்
உலகமே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் நேரத்தில் நமது உடலில் முழுமையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இந்த அற்புதமான யோக கலையை நாம் அனைவரும் இணைந்து செய்வோம் என்கின்ற உறுதியுடன் இந்த காணொளியை நிறைவு செய்கின்றோம். நன்றி. சர்சங்க சாலர் வந்த கூட வரல இல்லை நீங்க